நடத்துறோம் இல்லைங்களா? இன்னைக்கு கல்யாணம் நடத்தும் போது தேரே திருவிழா மாதிரி நின்றுட்டு இருக்கோம். அப்பா மட்டும் 2 விஷயத்துக்காக அழுவாரு. என்ன தெரியுங்களா? நான் ஆசையா வளர்த்த 23 வருஷமா ஆசையா வளர்த்த என் பொண்ணு என்னை விட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகுது. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகுனே தெரியல, நான் பாட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த அப்பா யாருக்கும் தெரியாம மறைமுகமா விடுறாரு பாத்தீங்களா? அந்த ரத்த கண்ணீர். அந்த இடத்துல என்ன சார் ஆண்களை இவங்க 0-0ன்னு பேசுறாங்க. உண்மைதாமா, கடனெல்லாம் தான் பேர்ல வாங்கிட்டு சொத்தெல்லாம் பொண்டாட்டி பேர்ல வாங்கி கொடுக்குறாங்களே, உண்மையிலேயே ஒரு ஹீரோ தாமா. அதே மாதிரிமா இந்த பெண்கள்லாம் வந்து சுயநலவாதிங்க. குழந்தைய இடுப்புல சுமந்து மகனே நான் கண்ட உலகத்தை நீ காணடான்னு வாங்க. ஆனா ஆண்கள் ஒருபடி மேல தோல் மீது அமர வைத்து மகனே நான் காணாத உலகத்தையும் நீ காணடான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஹீரோ தாமா. ஒண்ணுமா திருவிழாவில் ஒரு பொம்மை கேட்கும். அம்மாக்காரி என்ன பண்ணுவா, கையில காசு இல்லை, தலைமையில 2 தட்டி பொம்மை நல்லா இல்லை அப்புறம் வாங்கிக்கலாம் போன கை தட்டான்னு சாந்துருவாங்க. அதே பொம்மைய அப்பா கிட்ட கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அப்பா கிட்ட காசு இருக்காது. அந்த நேரத்தில் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரிலாம் தூங்க மாட்டாரு. கடவுளே கடவுளே, நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு பொம்மை கூட வாங்கி கொடுக்காத அளவு என்னை ஏழையாக படைத்து விட்டாயே, கடவுளே கடவுளேன்னு ஏங்குறாங்க பாரு. அந்த இடத்துல உண்மையிலேயே